திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது நாங்கள் 2,500 ரூபா கொடுக்குறோம். நீ ஃபேம் நாட் நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் எங்கேயும் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது 2,500 ரூபா நான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் சொல்லி சொன்னார். அவர் தலைவராக இருக்கும்போது தனியாக போட்டிட்ட போது அது யார் கொடுக்குறாங்கிறது நான் கவலைப்படவே இல்லை. யார் கொடுத்தாலும் அதுதானே. டெல்லி கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்னும் பல மாநிலங்கள் கொடுப்பாங்க. யார் கொடுத்தாலும் இந்த ரூபாயாக கொடுக்கறது ஒரு தப்பான பழக்கம், எந்த ஒரு நேர்மையும் மற்ற பழக்கம். அது மக்களை சரியான விதத்தில் வழி நடத்தாதுன்னு நினைக்கிறேன். அது திமுக செஞ்சாலும் அதிமுக செய்ய போனாலும் பாஜக செய்து கொண்டாலும் யாராக இருந்தாலும் அதுதான். ஒரு மாதத்துக்கு 1,300 கோடி ரூபா நீங்கள் கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு இன்னும் அது கூட போது. இந்த 2 மாதத்தில் வரும்போது 1,500 கோடி ரூபாய்க்கு தாண்டும். அப்போ 2 மாதத்துக்கு 3,000 கோடி ரூபா அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். 2 மாதத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கட்டலாம், எத்தனை பல்கலைக்கழகங்கள் கட்டலாம், எத்தனை கடன் உதவி கொடுக்கலாம். எவ்வளோ முத்ரா லோனில் 20 லட்ச ரூபா கொடுத்தா மத்திய அரசு பெருமையாக சொல்லுது. 20 லட்ச ரூபா. இந்த 3,000 கோடி டிவைடட் பை 20 லட்சம், எத்தனை 20 லட்சம் போடுங்க, எத்தனை 20 லட்சம் போடுங்க. அப்போ எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஒளியேற்ற விஷயத்தை டாஸ்மாக்கான வருமானம் கூட்டி போறீங்க. 2021 மே மாதம் டாஸ்மாகுடைய வருமானம் என்ன? 2025 ஜூலை மாதம் டாஸ்மாகுடைய வருமானம் என்ன? 35,000 கோடி ரூபா வருமானம் இருந்த இடத்துல 50,000 கோடி ரூபா வருமானம் கொண்டு வந்தால் உங்களுக்கு சாதனையா?